ஊருக்கென்று வாழ்ந்த உள்ளம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த நெஞ்சம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம், மனம் மனம் அது கோவிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகி ஆகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அற்புதமானவர்களே, உங்கள் எல்லோரையும் வணங்குகிறேன். இந்த பாருங்க, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம், உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். யாரு? மனிதன் என்கிறவன். அதாவது யாரு? கவிஞர் கண்ணதாசனுடைய பாட்டு. இந்த பாருங்க, ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், உறவுக்கென்று விரிந்த நெஞ்சம் உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம், யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். இப்போ ஒருத்தர் சொல்கிறார், ஒரு உச்ச நடிகர், அதாவது இங்கே நாட்டில் வந்து தலைவர்களுக்கு பஞ்சமாகி போச்சு, தலைவர்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுக்கிறாரு. இந்த ஒரு வரி போதும் அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது யாருக்கென்று அழுத போதும் தலைவராகலாம். நீங்கள் என்ன எப்போ அழுதீங்க? அரசியல் கட்சி ஆரம்பித்து சிஎம்மாக வரணும்னு நினைக்கும் போது தான் நீங்கள் வந்து வரீங்களே தவிர, இதுக்கு முன்னால் எவ்வளோ துயர்கள் நடந்திருக்குது இந்த தமிழ்நாட்டில், எவ்வளோ பிரச்சனைகள் சம்பவங்கள் நடந்திருக்குது, எவ்வளோ இந்த சமூகத்தில் வந்து ஒரு மண்டி கடந்தது தீமைகள். அப்போல்லாம் நீங்கள் வந்திருக்கணும் இல்லை? இப்போ சொல்கிறீங்க பரவாயில்ல. இந்த தலைவைக்கு பாருங்கள், யாருக்கென்று அழுத போதும் தலைவன். அது யாருக்கென்று அழுதவர் திரு எம்ஜிஆர் அவர்கள். நான் சென்ற பகுதியில் குண்டு கிளியும் அந்த கோபுர கலசங்களும் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை அடுத்த பகுதி சொல்ல போகிறேன். இன்றைக்கும் பாருங்கள், அந்த தலைவர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி தலைவர்களாக உருமாற்றம் பண்ணாங்க பாருங்கள். எம்ஜிஆரை பற்றி திரு டிஆர் ராமண்ணா ஒரு அற்புதமான பதிவு, அவருடைய பதிவு. அதை ரொம்ப நாளாக வச்சுருந்தேன், அதை எப்படியாவது சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ கிடைச்சது. நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன், அவர் சிகரெட் வந்து அவர் வந்து சிவாஜி சார் வந்து எம்ஜிஆருக்கு முன்னால் பிடிக்கல, அடிக்கடி போயிட்டு வரும்போது என்னென்னு தெரியல உங்களுக்கு, ஏதாவது பிரச்சனையை என்னன்னு போது கடைசியில் வந்து அண்ணனுக்கு முன்னால் நான் எப்படி பிடிப்பேன் அப்போ சொல்கிறார், வியக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே எவ்வளோ மதிப்பு மாண்பு வச்சுருந்தாங்க, அது என்ன மாதிரி அவர் அன்பு அது அப்படி சொல்லி வியந்தாரு சொன்னாங்க இல்லையா. இப்போ பாருங்கள், அதே சிகரெட் பிரச்சனை திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்தது அந்த படத்தில். இவருடைய படத்தினுடைய ஒரு காட்சியில் சொல்கிறாரு டிஆர் ராமண்ணா சார், விந்தன் வந்து பெரிய ரைட்டர் அவர் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆருடைய பாத்திரம் ஒரு காட்சியில் ஒரு கடுமையான விரக்தியில் இருக்குமா, வேதனையில் இருக்குமா. அந்த வேதனையில் இருக்கிற போது அவர் என்ன பண்ணணும், சிகரெட்டை பிடிச்சி அப்படியே பிடிச்சிட்டு அந்த புகையெல்லாம் அதிகமாக இருந்து மனக்கவலை காட்டணும் அப்படின்னு ஒரு காட்சி வச்சுருந்தாங்களாம். திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டார் தெரியும் அவருக்கு, ஆனால் வேறு வழி இல்லை, இது நல்லா இருக்கும்னு சொல்லி விந்தன் சொன்ன உடனே ஆஸ் எ டைரக்டர் ராமன் என்ன சொன்னாராம், இது அரசியல் புரசலாக எம்ஜிஆருக்கு தெரியுற மாதிரி பண்ணிட்டாங்களாம். ஒரு அசிஸ்டன்ட் மூலமாக அசோசியேட் மூலமாக சொல்லியிருக்காங்க போல தெரியுது. மேக்கப் ரூம்லேயே திரு எம்ஜிஆர் வந்து அவருக்கு பிடிக்கலை, அவர் வந்து இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிறது நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி ஒரு செய்தி வந்துருச்சான் திரு ராமண்ணாவுக்கு. சரி பார்க்கலாம், எப்படியாவது இதை வந்து அவர்கிட்ட சொல்லி அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி நடிக்க வைக்கலான்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாராம். அதை போலவே மேக்கப் பிடிச்சிட்டு வந்தாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள். வந்த உடனே எப்போவுமே ஷார்ட் இல்லைன்னா புத்தகம் கையுமா போகிற திரு எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு பார்த்து அவராக வந்து முந்திக்கிட்டாரு, வந்து என் பாத்திரம் உட்காந்தாரு. உட்காந்த உடனே நான் எங்கே கேட்டு போகிறேன் சொல்லிட்டு போகிறேன்னு அவரே முந்திக்கிட்டு, அண்ணே இந்த கேரக்டர் வந்து கவலையாக இருக்கணும் இல்லையாண்ணே, ஆமாம் சிகரெட் பிடிச்சா நல்லா நினைக்கிறீங்க இல்லையாண்ணே, ஆமாம் அப்படின்னாரா அவர். எனக்கு தான் சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இல்லைங்களே அப்படின்னாராம் எம்ஜிஆர் அவர்கள். உடனே இவர் சொன்னாராம், எனக்கு கூட தான் பழக்கம் இல்லை அப்படின்னாராம் டாக்டர் ராமண்ணா சார். ஓஹோ அப்படின்னாராம். அப்போ உடனே அவர் சொன்னாராம், பழக்கம் இல்லைன்னா கூட நான் ஒருவேளை நான் பிடிச்சா கூட ஒரு பழக்கம் இல்லாத பிடிக்கிற மாதிரியே இருக்கும், அது காட்சிக்கு நல்லா இருக்காது இல்லைண்ணே அப்படின்னாரா எம்ஜிஆர் அவர்கள். உடனே சொன்னாராம், அதுதான் வேணும், ஏன்னா நீங்கள் வந்து வழக்கமான செயின் ஸ்மோக்கர் கிடையாது படத்தில், நீங்கள் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு வேறு வழி இல்லை, ஒரு விரக்தியில் இருக்கிறீங்க. அவர் சொன்னாராம், அப்போ சோகமாக இருக்கிறது தானே அப்படின்னாரா எம்ஜிஆர். இல்லை சோகத்தை விட விரக்தியாக இருக்கிறீங்கன்னு காட்டணும், அதுக்காகத்தான் நான் வந்து இதை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணோம், நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு பழக்கம் இல்லாததால் அது இன்னும் தத்துரூபமாக இருக்கும், அது நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னான்னு சொல்லி அவர் சொன்னாராம். சொன்ன உடனே திரு எம்ஜிஆர் சொன்னாராம், அண்ணே நான் வாழ்க்கையில் என்ன கடைப்பிடிக்கிறேனோ அதைத்தான் சினிமாவிலும் காட்டணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னாராம். அதை அவர் குறிப்பிடுறார் ராமண்ணா சார். எவ்வளோ முன்ஜாக்கிரதையான அவருடைய வாழ்வியல் பண்பு பாருங்கள், அது குறிப்பிடுறார் ராமண்ணா சார். அதை நான் படிக்கும்போது அசந்து போயிட்டேன். அவர் சொல்கிறாரு,
எவ்வளோ முன்ஜாக்கிரதையான அவருடைய வாழ்க்கையுடைய அணுகுமுறை பாருங்கள். நான் வாழ்க்கையில் என்ன கடைப்பிடிக்கிறேனோ அதைத்தான் சினிமாவிலையும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னே அப்படின்னு சொன்ன உடனே இவர் பேச முடியலையாம், பதில் பேச முடியலையாம். உடனே அவர் சொன்னாராம், சரி இது வந்து நீங்கள் சினிமாவில் ஒரு காட்சிக்கு தானே பண்ண போகிறீங்க, அதனால் இது வந்து ஒரு தப்பு கிடையாது அப்படின்னு இவர் சொன்னாராம். இல்லைண்ணே, நான் இது வந்து என்னென்னா இது 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 வந்து தவறாக இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் அதை காட்சியை மாற்றினாராம் எம்ஜிஆர். எப்படின்னா, அதாவது இவர் சிகரெட் கையில் வச்சுருப்பாரே தவிர ஏற்கனவே புகைகள்லாம் அதிகமாக இருக்குமா. இவர் கையில் வச்சுருப்பாரே தவிர அந்த கையில் வச்சுக்கிட்டு அப்படியே கவனிப்பாராம், அந்த பஃப் பண்ண மாட்டாராம். அந்த பஃப் பண்ணாமலே இவர் என்ன பண்ணுவாராம், அப்படியே கையிலே வச்சுக்கிட்டு அப்படியே புகை அதிகமாக இருக்குமா, புகை அதிகமாக அப்படியே பார்த்துட்டு அந்த கவலையோடு அந்த விரக்தியோடு பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு தூக்கி அந்த சிகரெட் போட்டுருவாராம். இப்படி தான் அந்த காட்சி அமைச்சாங்களாம். இப்போது அந்த காட்சி இருக்கும் பாருங்கள். அவர் சொல்கிறார் பாருங்கள், சிகரெட் பிடிச்ச மாதிரி இருக்கணும், சோகமான விரக்தியான நிலையுமே காட்டணும். ஆனால் அந்த நிலைமை காட்டுறது கூட பாருங்கள், தன்னை சிகரெட்டை பிடிக்காமல் அப்படியே அந்த சீன் எடுத்தாங்களாம். ராமநாத் சார் சொல்கிறார், ஒரு சினிமாவில் கூட ஒரு தீமையை காட்டக்கூடாதுன்னு தன்னுடைய வெளியே இருக்கிற வாழ்க்கை பண்புகள் தான் இதில் பிரதிபலிக்கணும் காட்டணும்னு சொல்கிற ஒரு பெரிய அந்த அந்த தன்மையை நான் அவங்க பார்த்தேன் அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு இன்னொரு நிகழ்ச்சி சொல்கிறார். அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காட்சி எடுக்கப்பட்ட பிறகு இன்னொரு காட்சி இருக்குது. அந்த காட்சி ரொம்ப இதுவாக சொல்கிறார். அதாவது எம்ஜிஆர் வந்து ஒரு தீயவனுக்காக, அதாவது நண்பனுடைய பிரச்சனைக்காக இவர் ஜெயிலுக்கு போயிடுவார். ஜெயிலுக்கு போய்ட்டு திரும்பி வராரு. யாரை நண்பன்னு சொன்னாலும் நண்பனே வந்து தன்னுடைய மனைவி கிட்ட தவறாக நடந்துக்கிட்டான், அதனாலேயே தன்னுடைய மனைவி வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேள்விப்படுறாரு. அவர் கோபம் அதிகமாகுது. கோபம் அதிகமான உடனே அந்த துரோகம் பண்ண அந்த நண்பனை போய் பார்க்க போகிறாரு. வழியிலேயே பார்த்துடுறாரு. பார்த்த உடனே அதுதான் சிவாஜி கணேசன் கேரக்டர். அந்த சிவாஜியினுடைய அந்த கழுத்தை பிடிச்சி இருக்கிறாராம். அந்த காட்சி எடுக்கிறாங்களாம். சொல்கிறாரு ராமநாத் சார், அந்த காட்சியை எடுக்கிற போது ரொம்ப எமோஷனலான சீன் அது எடுக்கிற போது இவருடைய கழுத்து அப்படியே பிடிக்கிறாராம் எம்ஜிஆர். அவர் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான் சினிமா நடிகர், 1000 பாவங்களை முகத்தில் காட்டுற திரு சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படியே அந்த இருக்கும் போது அந்த கை புடைக்கிற அந்த நரம்புகள் எல்லாம் காட்டிட்டு அப்படியே உயிர் போகிற வழி மாதிரியே பார்க்குறாராம். எம்ஜிஆர் அதே மாதிரி அந்த கைகள் வந்து அப்படி இருந்துதான். அப்படி வந்து போட்டு இவங்களுக்கெல்லாம் சந்தேகம் வந்துடுச்சான், உண்மையிலே நடக்குதா, உண்மையிலே கழுத்து பிடிச்சிட்டாரா எம்ஜிஆர், உண்மையிலே அது மாதிரி நடக்கிறாரான்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சான். ஒரு இடத்துல கட்டுன்னு சொல்லிட்டாராம் ராமண்ணா சார். அதுக்கப்புறம் போய் பார்க்குறாங்களாம், ரொம்ப சாதாரணமாக அந்த கழுத்து அந்த புடைக்கிறதெல்லாம் இவர் பண்ணியிருக்கிறாரு. இவர் வந்து கழுத்து கூட நெருக்கலையா திரு எம்ஜிஆர் அவர்கள். அவர் சொல்கிறார் ராமண்ணா சார், அவர் ஃபைட்டு சீன் சண்டை காட்சி எடுக்கும் போதே தாக்குற மாதிரி திரும்பி லேசாக கூட படாதான் எம்ஜிஆருடைய கை. அவ்வளோ எதிரினுடைய அது சொல்கிறார் திரு ராமண்ணா சார். தன் கூட நடிக்கிறவங்களுக்கு எந்த துன்பம் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ நினைப்பானான் திரு எம்ஜிஆர் அவர்கள். அது வந்து இதெல்லாம் படிக்கத்தான் திரு எம்ஜிஆரை பற்றி நான் அதிகமாக நான் சிறு வயதுலேருந்தே நான் வந்து எம்ஜிஆரை வந்து அதிகமாக நான் நேசிக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், அவர் சொல்கிறார், அவர் சண்டை காட்சிகளில் கூட அவர் அவ்வளோ லேசாக தான் அடிக்கிற மாதிரி திரும்பி அடிக்க மாட்டாராம். ஏன்னா மற்றவங்களை தாக்குறதுல கூட அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு கான்சியஸ் இருக்குமா அவருக்கு. அவர் சொல்கிறார் அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தா சிவாஜி சார் அப்படி நடிச்சிட்டாரா, இவரும் அப்படி நடிச்சிட்டாரா. 2 பேருமே அவர் சொல்கிறார், இந்த இரு துருவங்களும் இது எப்படி பின்னால் எவ்வளோ பெரிய பரிமளிக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு. ஒரு அந்த நடிப்பை வந்து எவ்வளோ ஒரு கான்சியஸாக பண்ணாங்க பாருங்கள் 2 பேரும்னு சொல்லி அவர் சொல்கிறார் திரு எம்ஜிஆரை பற்றி. இப்படிப்பட்ட ஒரு சினிமாவில் இப்படி ஒரு தப்பாவோட விஷயத்தை காட்டக்கூடாதுன்னு நினச்சாரு பாருங்க அவர். அதை வந்து நான் ஏற்கனவே அசோக் குமார்னு ஒரு படம், இப்போ மட்டும் இல்லைங்க அவர் சொல்கிறார், அதில் ராமண்ணா சார் சொல்கிறார், அவர் நினச்சிருந்தா மறுத்துருக்கலாம், எனக்கு வேணாங்க இந்த சீனே வேணாம், நான் சீன் பிடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனாலும் நாங்கள் ஃபீல் பண்ணுறதுங்கிறத எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அவரும் அவருடைய தன்மையும் விட்டு கொடுக்காம அந்த காட்சியை ரொம்ப அழகாக நாங்கள் எடுக்கப்பட்டது. அப்போ தான் சொல்கிறார், பிறருக்கு வந்து இணக்கமாக எப்படி இருக்கணுன்றதையும் அந்த கொண்ட கொள்கையில் எவ்வளோ உறுதியாக இருக்கணுன்றதை திரு எம்ஜிஆர் அவர்கள் காட்டினார். இதை நம்ம யோசிக்கும் போது எனக்கு அசோக் குமார்னு ஒரு படம் நடித்தார். அவர் அந்த காலத்தில் சிறு வேஷம் பாகவதர் நடித்த படம். அந்த பார்த்தீங்கன்னா அசோக் குமாரில் இவர் என்ன பண்ணுவார்னா, அசோக் குமார் நடிக்கிறவர் பாகவதர் தியாகராஜ் பாகவதர். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், அவர் வந்து அசோக் குமாருடைய சித்தி என்ன பண்ணுவாங்க, அவர் விரும்பும்போது ஒரு அந்த அதே பாவத்தோடு வரும்போது திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா வந்துடுவார். வந்த உடனே சித்தி என்ன பண்ணுவாங்க, உங்கள் பையன் தான் எங்கிட்ட தவறாக நடந்துட்டான்னு சொல்லிட்டு பிளேட்டை மாற்றிடுவாங்க. மாற்றின உடனே அப்பா என்ன பண்ணுவார், இந்த அசோக் குமாருடைய கண்கள் எடுத்துடணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு பாகவதர் தான் அந்த சின்ன பாத்திரத்தை வாங்கி கொடுத்தாராம். அப்போ பாகவதரை பார்க்க போவாராம் எம்ஜிஆர். போகும்போது வா ராமச்சந்திரான்னு சொல்லி, என்ன ரொம்ப தகதகான இருக்கானு சொல்லி அவர் ராமச்சந்திரனுக்கு சின்ன பாத்திரமா
அந்த கண்களை வந்து அந்த சொன்னார் இல்லையா அப்பா, இவன் கண்களை வந்து இப்போ பொசுக்கி விடுங்கன்னு சொன்னார் இல்லையா, அந்த கண்ணை பொசுக்கிற கேரக்டரா எம்ஜிஆர். பாருங்கள், அப்போ கூட என்ன பண்ணியிருக்காரா எம்ஜிஆர், ஒரு சின்ன ரோலு. அப்போ பாருங்கள், கண்களை பொசுக்கிறதுக்கு அவர் பொசுக்கலையாம். அவர் உடனே அவர் ஒரு ரெஸ்டன்ட் வச்சுக்கிட்டு இந்த கண்களை பொசுக்கி விடு அப்படின்னு இவர் தான் சொல்லுவாராம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தான் அதை பண்ணுறாருன்னு சொன்னாங்க, ஆனால் அது உண்மையாக பொய்யா தெரியல, ஏன்னா பேசிக்குவாங்க. அதாவது அப்போ கூட எம்ஜிஆர் அந்த கண்கள் பொசுக்கிறது இவர் தான் போய் போகணும், சின்ன பாத்திரம். ஆனால் இவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டு அவருடைய கண்களை பொசுக்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லி இவர் தான் கிரியேட் பண்ணுவாராம். இதை நான் முன்னால் படிச்சிருக்கிறேன், யாரோ சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்போ என்ன பாருங்கள், சினிமாவில் கூட நாம் நல்லதை வந்து காட்டணும், நாம் கொடூரமான காட்டவும் கூடாது, நன்மையை காட்டணும், அன்பை காட்டணும், இந்த மாதிரின்ற ஒரு 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 உண்மையான இந்த பாங்கையும் பண்பையும். அதனால தான் பண்புடைமை சொல்லுவார், பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண் புக்கு மாய்வது மண் அப்படின்னுவார். அதிலே அடுத்த சொல்லுவார், அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர்னுவார். நீ வந்து மக்கட்பண்பு இல்லைன்னா நீ மறந்தான்றார். அந்த ஒரு அறம் மாதிரி எவ்வளோதான் அறிவு இருந்தாலும், ஆனால் நீ பண்பு இருக்கணும், மக்கட்பண்பு இருக்கணும், மக்கள் மேலே வந்து ஒரு பாசம் இருக்கணும். இதெல்லாம் வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் அப்படி புகழ்கிறாரு ஸ்ரீ ராமண்ணா அவர்கள். அதனால தான் இந்த பதிவுலேயும் நான் வந்து 2வது பதிவு, இன்னும் நிறைய அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம கொண்டு வரலாம். இதெல்லாம் எதுக்கு நம்ம திருப்பி சொல்கிறோம்னா, இந்த பண்புகளை நம்ம வந்து பேசினா மட்டும் போதாது, நம்ம கேட்டால் மட்டும் போதாது, அந்த பண்புகளை திருப்பி எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்து நாம் நம்முடைய குணத்தில் இருந்து, நம்ம குடும்பத்தினுடைய தன்மையிலிருந்து, தம் சமூகத்தின் தன்மையிலிருந்து, நாட்டினுடைய தன்மையிலிருந்து எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணணும். இப்படி அப்ளை பண்ணால் தான் இது உண்மையான இந்த பதிவுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இதே மாதிரி அடுத்த பதிவில் இன்னும் அவர் சொன்ன சில விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது, குலேபகாவலி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த ஷேரில் பண்ணிக்கலாம். அன்புள்ள கொண்டவர்களே, இந்த தமிழ் டீக்கு உங்களால் நன்கொடை கொடுக்க முடிந்தா, உங்களுக்கு அந்த அளவில் நிலை இருந்ததுன்னா நிச்சயமாக எங்கள் உதவுங்க. இது எங்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே மீண்டும் ஒரு முறை உங்களிடம் நான் அதை கேட்பதில் நான் எந்த ஒரு அசூயையும் படலை. இது எங்களுடைய ஒரு நிலை. இது இந்த நிலையை நீங்கள் உங்களால் முடிந்தால் செய்யுங்கள் என்று மறுபடியும் வேண்டுகிறேன்.